கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்றைக்கு வாசித்ததான அந்த வேத பாட பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 65 அதிகாரம். அந்த ஏசாயா 65 அதிகாரத்துல 24வது வசனம், அதாவது கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். 24வது வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசுவதற்கு சுதந்திரம், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆம், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற 2 வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அந்த 2 வார்த்தை என்ன? நான் மறு உத்தரவு கொடுப்பேன், 2வது நான் கேட்பேன். மறு உத்தரவு கொடுப்பேன், நான் கேட்பேன். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன? முதலாவது, நம்முடைய தேவன் யாராயிருக்கிறார்? முதலாவது தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நிறைய பேருடைய ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் கிடைப்பது கிடையாது. பதில் கிடைக்காமலேயே பல ஜெபங்கள் முடிந்து விடுகிறது, நின்று விடுகிறது. அந்த ஜெபம் அப்படியே மறக்கப்பட்டும் போகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று அந்த வசனம் சொல்லுது. அந்த மறு உத்தரவு கொடுப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18 அதிகாரத்திலே கர்மேல் பர்வதத்திலே எலியா தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, எனக்கு இறங்கும், கேட்டருளும் கேட்டருளும் என்று ஜெபித்தார். உடனே அங்கே மறு உத்தரவு பிறந்தது. வானத்திலிருந்து, அதாவது தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அங்கிருந்த மாம்சத்தையும் விறகையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்கால் தண்ணீரையும் எரித்து நக்கி போட்டது. அப்போ தேவன் எலியாவுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார். 2வதாக ஆதியாகம புஸ்தகத்துல ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மலை மேல் போன போது ஆண்டவர் சொல்லிட்டார், ஆபிரகாமே, உன் கையை ஈசாக்கு மேல், உன் பிள்ளையாண்டார் மேல் போடாதே என்று சொல்லி. அப்போ ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நீ சொல்லிதான் நான் பலியிட வந்தேன், இப்போ என் குமாரனை பலியிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்ப அடுத்து பலியிடுவதற்கு எனக்கு பலிக்கு ஆடு வேண்டுமே என்று கேட்கிறார். அப்ப தேவன் மறு உத்தரவு கொடுத்து அந்த மலை மேலே அங்க இருக்கிற முள் புதருக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியானது சிக்கி கொண்டது. அதை கொண்டு வந்து ஆபிரகாம் அங்கே பலி செலுத்தினான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவன். இயேசுவினிடத்திலே திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார். அவர் ஜெபித்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்த சொன்ன வார்த்தைக்கு பிதாவினிடத்திலிருந்து மறு உத்தரவு வந்தது. அந்த மறு உத்தரவு வந்ததினால் அந்த திமிர்வாதக்கார மனுஷன் தெய்வீக சுகமடைந்து எழுந்து நடந்து போனான். இயேசு கிறிஸ்துவானவே கெத்செமனே தோட்டத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெஞ்சுகிறார். அங்கும் அவருக்கு, இயேசுவுக்கு மறு உத்தரவு கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 12 லேகியோனுக்கு ஒப்பான தூதர்கள் வந்து இயேசுவுக்கு அங்கு ஊழியம் செய்கிறார்கள். அப்போ
கர்மேல் பர்வதத்திலே எலியாவுக்கு மறு உத்தரவு கொடுத்ததினாலே தேசத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்தது. ஆதியாகமத்திலே மோரியா மலை மேலே ஆபிரகாமுக்கு மறு உத்தரவு கொடுத்ததினாலே மரிக்க வேண்டிய மகன் மரிக்காமல் உயிருடன் பிழைத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவானவே கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த போது அங்கு மறு உத்தரவு வந்ததினாலே 12 லேகியோனுக்கு ஏதுவான தூதர்கள், அதாவது கிட்டத்தட்ட 72,000க்கும் அதிகமான தூதர்கள் வந்து இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். அதனால் அங்கு இது முதல் தேவ தூதர்களை ஏறுகிறதும் இறங்குகிறதை காண்பீர்கள் என்கிற தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறினது. இந்த அருமையான இரவுக்கிற ஜபத்துக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, ஏசாயா 65:24 படி நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்ற வார்த்தையின்படி இதோ இந்த ராத்திரி நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்க ஆயத்தம். நீங்க கேட்கிற கேள்விக்கு, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, நீங்க வேண்டிக் கொள்கிற வேண்டுதலுக்கு, நீங்க காத்திருப்புக்கு எல்லாவற்றுக்கும் அவர் மறு உத்தரவு கொடுக்க ஆயத்தம். ஆனா அவர் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு எதுவாய் இருக்க வேண்டும். அப்படியானால் யாருக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பார்? முதலாவது பார்த்தோம் எலியா என்று சொல்லி. அந்த எலியா கர்மேல் பர்வதத்திலே ஜெபித்த போது அக்கினி இறங்கினது. ஏன் எலியாவுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுத்தார் என்று சொன்னால் அந்த தேசம் பஞ்சத்திலே அடிபட்டு இருந்தது, பஞ்சத்திலே சிக்கொண்டிருந்தது. எங்கும் ஆகாரம் இல்லை, எங்கும் தண்ணீர் இல்லை, எங்கும் விளைச்சல் இல்லை, எங்கு தொழில் இல்லை, எங்கும் செழிப்பு இல்லை. அதனால பயங்கர பஞ்சம். அந்த பஞ்சம் உள்ள இடத்திலே, பஞ்சமுள்ள அந்த தேசத்திலே ஆண்டவர் அக்கினியின் மூலமாகவும் பெரு மலையின் மூலமாகவும் மறு உத்தரவு கொடுத்தார். இன்னைக்கு இந்த கர்த்தர் நல்லவே நிறைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த பஞ்சம் என்பது வெளிப்படையாகவும் இருக்கிறது, நிறைய பேர் வாழ்க்கையில மறைமுகமாகவும் இருக்கிறது. சிலர் தனக்கு பஞ்சம் இருக்கிறதை, குறைவு இருக்கிறதை, தரித்திரியம் இருக்கிறதை வெளியே சொல்லுகிறார்கள். பலர் அதை சொல்லுவது கிடையாது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்மேல் பர்வதத்தின் நாட்களில் அங்கு ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. வானம் அடைக்கப்பட்டது, மழை நின்று போனது. ஆம், இந்த இரவுக்கிற ஜெபத்தில் வந்திருக்கிற சில தேவ பிள்ளைகளை குறித்து எனக்கு ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தை, நீங்க நல்ல கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறீங்க, தேவனைத்தான் ஆராதிக்கிறீங்க, உங்க ஜெபங்களை ஏறெடுக்கிறீங்க. ஆனா உங்க ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படல. அதனாலேயே ஒரு பஞ்சம், பொருளாதார நெருக்கடி, ஒரு செழிப்பில்லாத தன்மை, அப்படிப்பட்ட பஞ்சம் உங்களை நிறைத்திருக்கிறது. ஒரு காலத்துல பேங்கிலும் பேலன்ஸ் இருக்கும், கையிலும் எப்போதும் தேவைக்கு மிஞ்சின ஒரு தொகை இருந்து கொண்டே இருக்கும். அதனால யாருக்கும் நீங்க பயந்தது கிடையாது, ஏதாவது செலவு வந்தா யோசித்ததும் கிடையாது. பார்த்து கொள்ளலாம், சமாளித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி நீங்க வாழ்ந்தவர்கள். ஆனால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த நாட்களில் உங்க நிலைமை அப்படி இல்லை தேவ பிள்ளையே. ஒரு பஞ்சத்தின் நிலைமையிலே கடந்து போகிறீர்கள், ஒரு குறைவின் வழியிலே கடந்து போகிறீர்கள். முன்பொரு காலத்திலே நீங்க பையுக்குள்ள கை விட்டாக்கா கையில என்ன வருகிறதோ அதுதான் பணம், அதுதான் காணிக்கை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை.
கை விடுவதற்கு முன்பாகவே நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய தடுமாறுறீங்க. ஒருவேளை கொஞ்சம் கூட எடுத்துட்டா வேற வீணாயிருமோன்னு பயப்படுறீங்க. அந்த அளவுக்கு உங்க ஜீவியத்திலே ஒரு பஞ்சம். ஆனால் இந்த ராத்திரியிலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஏசாயா 65:24 படி, நான் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். நான் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அது வானத்திலிருந்து பெய்கிற ஆசீர்வாதமான மழையாகவும் நான் கொடுப்பேன். ஆகாயங்களில் காணப்படுகிற உள்ளங்கை மேகத்திலும் நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். எல்லாருடைய காதுகள் கேட்கத்தக்க இடி மின்னலை உண்டு பண்ணி அந்த சத்தத்தினாலும் நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இந்த கர்மேல் பர்வதத்திலே தேவன் முதலாவது மறு உத்தரவு கொடுத்தது யாருக்கு தெரியுமா? அங்கிருந்த வேலைக்காரனுக்கு. ஜெபித்தது எலியாவுக்கு, ஆனா மறு உத்தரவு முதலாவது கிடைத்தது வேலைக்காரனுக்கு. அவன் தான் போய் வானத்தை பார்க்கிறான், மேகத்தை பார்க்கிறான், என்ன நடக்குது பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் உன் கண்ணுக்கு தெரியுது, ஒரு உள்ளங்கை மேகம் தெரியுது, ஒரு உள்ளங்கை மேகம் தெரியுது. ஒரு வேலைக்காரனுக்கு ஆண்டவர் அந்த கர்மேல் பர்வதத்திலே மறு உத்தரவு கொடுக்க. இதைத்தான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். அவ்வளோ பெரிய கர்மேல் பர்வதத்திலே சோத்திரோ அவ்வளோ பெரிய அக்கினி இறக்கின எலியா இருக்கிற மலையில ஒரு வேலைக்காரனுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த இரவுக்கிற ஜெபத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிற, கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த மறு உத்தரவின் பலனை உங்களை காண செய்வது அதிக பாக்கியம் அல்லவா? கவலைப்படாதீர்கள். உங்க ஜெபத்துக்கும் உங்க விண்ணப்பத்துக்கும் உங்க வேண்டுதலுக்கும் தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறார். முதல் கொடுக்கிற மறு உத்தரவே வேலைக்காரன். இரண்டாவதாக அந்த கர்மேல் பர்வதத்துல அந்த மறு உத்தரவு யாருக்கு கிடைத்தது? எலியா தீர்க்கதரிசிக்கு கிடைத்தது. எப்படி? இப்ப வேலைக்காரன் சொல்றான், ஐயா சுவாமி, இதோ ஒரு உள்ளங்கை மேகம் தெரிகிறது அப்படின்ட்டு. உள்ளங்கை மேகம் தெரிகிறது. இதை சொன்னது வேலைக்காரன். அவன் சொன்னது பின்புதான் எலியாவுக்கு தெரியுது, ஆமா ஒரு மேகம் காணப்படுது. அப்போ இந்த மறு உத்தரவு அந்த கர்மேல் பர்வதத்துல இரண்டாவதாக யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால் எலியா தீர்க்கதரிசிக்கு. முதலாவது வேலைக்காரனுக்கு மறு உத்தரவு கிடைத்தது. வேலைக்காரன் என்று சொன்னால் அடிமை என்று அர்த்தம், சுதந்திரம் இல்லாதவன் என்று அர்த்தம், கூலி பொருத்தப்பட்டவன் கூலியால் என்று அர்த்தம். ஒரு அடிமையா இருக்கிறவனுக்கு, சுதந்திரம் இல்லாதவனுக்கு தேவன் உத்தரவு கொடுத்து. இரண்டாவது எலியாவுக்கு அந்த மறு உத்தரவு, உள்ளங்கை மேகம் வந்துருச்சு, நான் பார்த்தேன்னு சொன்ன உடனே எலியாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப எலியாவுக்கே மறு உத்தரவு கிடைக்குது. இப்ப என்ன ஆச்சரியம், வேலைக்காரனுக்கு மறு உத்தரவு கொடுத்த ஆண்டவர் ஊழியக்காரனுக்கும் மறு உத்தரவு கொடுக்கிறார். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. வேலைக்காரனுக்கும் அவர் மறு உத்தரவு கொடுப்பார், அதே பர்வதத்துல ஊழியக்காரனுக்கும் மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? அந்த ஜாதிக்காரவங்க ஜெபம்னா ஆண்டவர் உடனே கேட்கிறாரு. அவங்களுக்கு யானை கிடைக்குது, பூனை கிடைக்குது, வண்டி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, நல்லா இருக்கிறாங்க. அந்த ஜாதிக்காரவங்களுக்கு ஊழியம் வளருது, அந்த ஜாதிக்காரவங்க தொழில் நல்லா இருக்கு, அந்த ஜாதிக்காரவங்க மேல மேல போறாங்க. உங்களுடைய கண்கள் வன்மம் நிறைந்ததாகவும் தீது நிறைந்ததாகவும் பார்க்க வேண்டாம், அந்த சிந்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒரே சோத்திரம் கர்மேல் பொருள் தான். அங்கு அடிமை என்கிற வேலைக்காரனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அதே கர்மேல் பர்வதத்துல தேவ மனுஷன்கிற ஊழியக்காரனுக்கும் மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் தான் தேவன். அப்போ கர்த்தர் நல்லவன்.
வேலைக்காரனுக்கு கிடைச்ச மறு உத்தரவு உள்ளங்கை மேகம் வந்துருச்சுன்னு கண்ணால் காண்கிற ஒரு மறு உத்தரவு. அது அவன் நேரா லைவ் டெலிகாஸ்டா கண்ணால பாக்குறது. சரி, இப்ப எலியாவுக்கு மறு உத்தரவு வேலைக்காரன் மூலமா கிடைக்குது. உள்ளங்கை மேகம் தெரியுது ஐயா, அதை உடனே எலியா அக்செப்ட் பண்ண ஏற்றுக்கொள்ளு. எலியாவுக்கு அந்த மறு உத்தரவு எப்படி கிடைக்கும் தெரியுமா? வார்த்தை மூலமா. வேலைக்காரன் சொல்ற வார்த்தை எலியாவுக்கு கிடைக்கும். எலியா என்கிற தேவ மனுஷன் மூலமாய் எல்லாருக்கும் வார்த்தை வந்த காலம் போய் இப்போ ஒரு வேலைக்காரன் மூலமா எலியாவுக்கு ஒரு வார்த்தை வருது. ஐயா, உங்க ஜெபம் கேட்கப்பட்டுச்சு ஐயா, வானத்துல உள்ளங்கை மேகம் வந்துருச்சு. இப்போ எலியாவுக்கு மறு உத்தரவு கிடைச்சிருச்சு. அது வார்த்தையின் மூலமா கிடைச்சிச்சு. இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த ஏசாயா 65:24 சொல்கிறபடி மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் இந்த கர்மேல் பர்வதத்துல முதலாவது வேலைக்காரனுக்கு அடிமைக்கு மறு உத்தரவு கொடுத்து அவன் அடிமையின் நுகத்தடியை உடைத்தான். இரண்டாவது எலியாவுக்கு மறு உத்தரவு கொடுத்து அந்த எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இப்போ இந்த மறு உத்தரவு கர்மேல் பர்வதத்துல மூன்றாவதாக யாருக்கு மறு உத்தரவு கிடைச்சது? அங்க இருக்கிற ஆகாப் ராஜாவுக்கு கிடைச்சது. அந்த ராஜாவுக்கு மறு உத்தரவு எப்படி வருது? எலியாவின் மூலமா வருது. இப்ப எலியா சொல்லுகிறார், ராஜாவே, நீ ரதத்தை பூட்டி கொண்டு போய்விடும். இதோ பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தத்தை கேட்டேன். இப்போ அங்கு ராஜாவுக்கு மறு உத்தரவு. இப்போ ராஜாவுக்கு மறு உத்தரவு என்னன்னு கிடைக்குது? நீங்க இருக்க வேண்டாம், நீ புறப்பட்டு போ. ஏன்னா பெருமழையின் பெரு வெள்ளத்தின் ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கு. வேலைக்காரனுக்கு மறு உத்தரவு கிடைக்கும் போது நேரடியா ஆகாயத்துல மேகம் தெரியுது. எலியாவுக்கு மறு உத்தரவு வரும்போது வேலைக்காரன் மூலமாய் செய்தியாக அந்த மறு உத்தரவு கிடைச்சது. ஆனா அதே மறு உத்தரவு ராஜாவுக்கு தீர்க்க தரிசனமா கிடைக்கும். ஒரு தீர்க்க தரிசனம் மறு உத்தரவா கிடைக்கும். என்ன தீர்க்க தரிசனம்? பெருவெள்ளத்தின் பெருமழையின் சத்தம் கேட்கிறது, தேசமெங்கும் மழை பெய்ய போகிறது. இப்ப ராஜாவுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் மறு உத்தரவு. மறு உத்தரவு ஒன்றுதான், ஆனா அது கிடைக்கிற இடமும் அந்த கர்மேல் பர்வதம் ஒன்றுதான். ஆனா அது வேலைக்காரனுக்கு நேரடியா தரிசனமா கிடைச்சது. எலியாவுக்கு வார்த்தையா கிடைச்சது. ஆகாப் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனமா கிடைச்சது. இப்போ அந்த மறு உத்தரவு கிடைச்ச உடனே கர்த்தர் நல்லவே. ஆகாப் ராஜா ரதத்தை பூட்டி கொண்டு வேகமாய் போய்விட்டான். அவன் போகும்போது எப்படி போயிருப்பான்? நான் பயந்து கொண்டே வந்தேன். என் தேசத்துல இன்னும் பஞ்சம் இருக்கும், என் தேசத்துல இன்னும் குறைவு இருக்கும், என் தேசத்துல எப்போது மழை பெய்யுமோ தெரியாது. இனி எப்போ மழை பெஞ்சு, எப்போ பூமி நனைஞ்சு, எப்போ விதைச்சு, எப்போ விளைச்சல் வந்து, எப்போ புல்லு முளைச்சு, எப்போ மாட்டுக்கு ஆட்டுக்கு சொல்றோம் ஆகாரத்தை கொடுத்து, எப்போ தேசத்து ஜனங்களுக்கு போஜனத்தை கொடுத்து, எப்போ என் தேசத்தை செழிப்பாகிறது என்கிற ஒரே குழப்பம், கவலை, யோசனையோடு தான் வந்தான். ஆனா இப்ப அவனுக்கு நல்ல ஒரு வார்த்தை வருது. ராஜாவே, நீர் போய்விடும். பெருவெள்ளத்தின் பெரும் இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. சத்திரம், அங்க ஒரு பெரிய மழை வரப்போகிறது. இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆனால் நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அதற்கேற்ற மறு உத்தரவு தான் கிடைக்கும். நீங்கள் அடிமையா இருந்தால் கண்களால் காண்கிற மறு உத்தரவு கிடைக்கும். நீங்க ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் ஊழியம் செய்கிறவருமாயிருந்தால் வார்த்தையினால் மறு உத்தரவு கிடைக்கும். தேசத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிற, ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை வேண்டுமே என்கிற தேசத்தின் மீது பாரமுள்ளவர்களாய் நீங்க இருந்தா உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் மறு உத்தரவு கிடைக்கும்.
இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மறு உத்தரவு வேண்டுமா? தேவ வார்த்தையின் மறு உத்தரவு வேண்டுமா? இல்லாவிட்டால் கண்ணால் காண்கிற மறு உத்தரவு வேண்டும். ஆக மொத்தம் மறு உத்தரவு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தம், தேவன் ஆயத்தம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்திலே காணப்பட்ட எல்லா பஞ்சம் என்கிற கோலை உடைத்து போட்டார். அந்த தேசத்திலே குளங்கள் வற்றி போயிருந்தது, ஆறுகள் காய்ந்து போயிருந்தது, ஏரிகளும் சொத்திரம் வாய்க்கால்களும் விடாய்த்து காய்ந்து போயிருந்தது. ஆனா இப்போ தேவனாகிய கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்ததுனால அங்க பெரிய மழை வருகிறது. தேசத்துல எல்லாம் பள்ளம், மேடு, வாய்க்கால், குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரம்புகிறது. அங்கு புல்லு முளைக்கிறது, செடிகள் முளைக்கிறது, பசுமை காணப்படுகிறது. எல்லாருடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. தேவனுடைய மறு உத்தரவினாலே அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, தெய்வீக சுகம் நடக்கிறது, வியாதிகள் விலகுகிறது, குறைவுகள் மாறுகிறது, பஞ்சங்கள் தீருகிறது. இதுக்கு பேதான் மறு உத்தரவு. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மறு உத்தரவு அன்றைக்கு கர்மேல் பர்வதத்தில் பெய்த மழையினாலே தேசத்தின் பஞ்சம் மாறினதை போல இந்த ராத்திரி வேளையிலே மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்க ஜீவியத்தில் இருக்கிற எல்லா பஞ்சத்தை கர்த்தர் மாற்றுகிற நேரம் இது. உங்களுடைய குறைவுகளை மாற்றுகிற நேரம் இது. இந்த கொடிய பஞ்சம் அந்த தேசத்திலே எவ்வளவு காலம் இருந்தது? 3 வருஷமும் 6 மாதமும் இருந்தது. 3 வருஷமும் 6 மாதமும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. அப்படியானால் கர்த்தர் நல்லவர். இந்த 3 மாசமும் 6 மாதமும் என்பது எவ்வளவு நாட்களை குறிக்கிறது? 1255 நாட்கள். அதாவது ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள். 3 வருடத்துக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட ஒரு 6 மாதம் அவசூத்திரம், அது ஒரு 180 நாட்கள். இதை ரெண்டையும் நாம் சேர்த்தால் 1255 நாட்கள் அந்த தேசத்திலே பஞ்சம் இருந்தது, மழை இல்லாதிருந்தது, நல்ல ஆகாரம் இல்லாதிருந்தது. கர்த்தாவே, ராஜாவே இறங்கி வந்து குதிரைக்கு புல்லு கிடைக்குமால் தேட வேண்டிய அளவுக்கு தரித்திரியம் இருந்தது. ஆனால் இங்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் வெளிப்பட்ட உடனே அவர் ஒரு மலையை தான் கட்டளையிட்டார், வானத்தின் மலை. அந்த வானத்தின் மலை வந்த உடனே பூமியெல்லாம் நனைந்தது. குளம், குட்டை, சுதரம், கர்த்தர் நல்லவே எல்லாம் நிறைந்தது. ஆறுகள், வாய்க்கால்கள், ஏரிகள் தண்ணீர் ஓடினது. விவசாயம் ஆரம்பித்தது. விளைச்சல் காணப்பட்டது. அறுவடை ஏற்பட்டது. ஜனங்கள் மீண்டும் அந்த நல்ல செழிப்புக்கள் வந்தார்கள். இந்த ராத்திரி நேரத்திலே ஒரு தேவ மனுஷனாய், தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு கிருபையை முன்னிட்டு தைரியமாய் சொல்ல முடியும். அவர் மறு உத்தரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பொருளாதார பஞ்சம் மட்டும் மாறும் என்று நினைக்காதீங்க, ஆகார பஞ்சமும் மாறிவிடும். விளைச்சல் இல்லாத பஞ்சமும் மாறிவிடும். எல்லாமே செழிப்பும் பூரிப்பும் தாராளமாய் உண்டாகிவிடும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு ஊழியக்காரனா கிருபையை முன்னிட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க அந்த அடிமை என்கிற வேலைக்கார விடாம 7 தடவை போய் பார்த்தான்.
அதனாலதான் அவனுக்கு மேகம் என்கிற மறு உத்தரவு கிடைச்சது. அப்புறம் எலியா என்கிற தேவ மனுஷன் நெற்றி முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார். அதனாலதான் அங்கு சதுரம் மேகம் வந்துருச்சு என்கிற நற்செய்தி எலியாவுக்கு கிடைச்சது. கர்த்தர் அந்த தேசத்து ராஜா ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ராஜா. எலியா சொன்னாரு, நீ போய் சத்துர பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அழைச்சிட்டு வா. சொன்ன உடனே இந்த ராஜா தேசத்தில் இருக்கிற 400 + 450 என்று ஏறத்தாழ 850 பாகால் தீர்க்கதரிசிகள் அழைச்சிட்டு வந்தார். அந்த கீழ்ப்படுதலினால் அங்க என்ன கிடைக்குது? அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் சங்கரிக்கப்பட்டார்கள். தேவன் தேசத்திலே பெருமழையை கொடுத்தார். சிலருக்கு மேகம் என்கிற மறு உத்தரவை கொடுக்க, சிலருக்கு வார்த்தை என்கிற மறு உத்தரவை கொடுக்கிற, சிலருக்கு பெருமழை என்கிற மறு உத்தரவை கொடுக்க. அவர் மறு உத்தரவு கொடுத்தாலும் அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் பதில் சொல்லணும், எந்த விதமான மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப ஜீவியத்திலே சில காரியம் கேட்கப்படாததுனால ரொம்ப மனம் தளர்ந்து சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க பொறுமையா காத்திருந்தும் இன்னும் அது நிறைவேறல அப்படின்னாக்கா அதனால தளர்ந்து விடாய்த்து போகாதீங்க. கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பொறுமையாயிருங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன், என்னன்னா உங்க பொறுமைக்கு ஒரு பெரிய பலனை வச்சிருக்காரு. அந்த பெரிய பலன் நீங்க நினைக்கிறதை விட பெருசா இருக்கும், யோசிக்கிறதை விட அபரிமிதமா இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற பலன் உங்க சத்துருக்களுக்கு பயத்தை கொடுக்கும். அதுதான் மறு உத்தரவின் அடையாளம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இதோ மேகம் தோன்றுகிறது, பெரும் மழை வருகிறது, இடி மின்னலின் இரைச்சலின் சத்தம் கேட்க. இந்த நேரத்தில் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் உங்க மனைவிக்கு, உங்க புருஷனுக்கு, உங்க மகனுக்கு, மகளுக்கு, எல்லாருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். மாம்சமான யாவருக்கும் உத்தரவு அருளுகிறவராய் இருக்கிறார். ஆனபடினால் தைரியமாய் இருங்க. ஆனபடினால் கர்த்தருடைய சன்னிதானத்துல ஸ்தோத்திரத்தோடு இருக்கு. இப்ப மறு உத்தரவு கிடைச்ச உடனே அந்த வேலைக்காரனும் அங்கிருந்து போயாச்சு, எலியாவும் அங்கிருந்து போயாச்சு, ராஜாவும் அங்கிருந்து போயாச்சு. இதுதான் தேவனுடைய கிரியை, இதுதான் தேவனுடைய கிரியை. கொஞ்சம் ஸ்தோத்திரத்தோடு இருங்க, கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, கொஞ்சம் நீடிய தயவோடு காத்திருங்க. உங்களுக்கு கிடைக்கிற பலன் அது பெரிய பலனாயிருக்கு, பெரிய பலனாயிருக்கு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, சோதரம் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இங்கு ஆண்டவர் கேட்கிறவர் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளின் சத்தத்தையும் அவர் கேட்கிறவர். ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகளுடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். இதெல்லாம் பொதுவான கேட்குதல். ஆனா இந்த ஏசாயா 65:24 அவர் கேட்கிற விதத்தை வேறு ஒரு விதத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்?
அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவங்க வந்து முழங்கால் படியிட்டு என் சமூகத்துல கண்ணீர் விட்டு இந்தந்த காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நான் கேட்பேன். அப்படியானா அந்த ஸ்தோத்திரம் நான் கேட்பேன் என்பதற்கு எதுவாய் யார் பேசிக் கொண்டிருந்ததை தேவன் கேட்டார். யார் பேசிக் கொண்டிருந்ததை தேவன் கேட்கிறவராய் இருந்தார். வேதத்திலே பேசினவர்களுக்கு பஞ்சம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவது அவர் பிதாவினிடத்தில் போய் பேசுகிறவராய் இருந்தார். நீ கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டேன், நீ தந்தவர்களை நான் பெற்றுக்கொண்டேன், நீ தந்தவர்களை நான் உமக்காக உருவாக்கி விட்டேன். ஸ்தோத்திரம், நான் இந்த தேசத்துக்கு பட்டணத்துக்கு போனேன், இந்தந்த காரியங்களை நிறைவேற்றின ஆண்டவர் பிதாவினிடத்தில் பேச அதை பிதாவாகி தேவன் கேட்டார். அவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பேச்சல், அந்த வார்த்தை எல்லாம் திருவுள்ளத்தில் கொல்லப்பட்டது. அதனாலதான் இயேசுவின் விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் உடனே அங்கு பதில் கிடைத்தது. அப்போ நீங்க பேசுறது யார குறித்து பேசுறீங்க? இயேசு எதை குறித்து பேசினார்? சித்தத்தை குறித்து, பிதாவின் சித்தத்தை குறித்து. என்னை அனுப்பினவருடைய கிரியை, அது ஒரு சித்தம். இவ்வளவாய் அன்பு கூறுவது, அது ஒரு சித்தம். என் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுவது, அது ஒரு சித்தம். நான் சிலுவையை சுமப்பது, அது ஒரு சித்தம். இது எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரம் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா இயேசு பேசும்போதே பிதா கேட்கிற தேவனாய் இருந்தார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பேசிட்டு இருக்கும் போது கேட்கிற தேவன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு நாம் பேசிட்டு இருக்கிறது, மனைவிட்ட பேசுறத, புருஷங்கிட்ட பேசுறத, அல்லது அக்கா கிட்ட பேசுறத, தம்பிட்ட பேசுறதெல்லாம் ஆண்டவர் கேட்கறது இல்லை. அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்க தங்கச்சிட்ட பேசினாலும் சரி, அண்ணங்கிட்ட பேசினாலும் சரி, மனைவி கிட்ட பேசினாலும் சரி, கணவன்கிட்ட பேசணும், எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கார். அதனாலதான் நான் முன்பெல்லாம் அடிக்கடி சொல்லி கொடுப்பேன், நீங்க யார பத்தியும் புரணி பேசக்கூடாது, ஒருவரை குறித்தும் குறை பேசக்கூடாது. இது நம்ம ஊழியத்துல கடந்த காலத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுத்திருக்கோம், ஆணித்தரமா கற்றுக் கொடுத்திருக்கிறோம். சுட்டு போட்டாலும், நாக்க அறுத்து போட்டாலும் இன்னொருத்தவங்களை குறித்து இழிவாய் பேசுவதற்கு, தரக்குறைவாய் பேசுவதற்கு நமக்கு எந்த விதத்தில் அதிகாரம் கிடையாது. ஏன்னா நாம் பேசிட்டு இருக்கும் போதே அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஒரு பயம் வேணும். நீங்க போன்ல பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க போன்ல யார்கிட்ட பேசுறீங்கன்றதை விட நீங்க போன்ல என்ன பேசுறீங்கன்றத தேவன் கேட்டுட்டு இருக்கார். நான் திரும்பவும் சொல்றேன், நிறைய பேர் போன்ல நல்ல நேரம் செலவழிக்கிறீங்க. நீங்க போன்ல பேசுங்க, தப்பு கிடையாது. நீங்க போன்ல யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்றத விட போன்ல என்ன பேசுறீங்கன்றத தேவன் கேட்கிறார். இந்த ஒரு ஞானமும் இந்த வெளிப்பாடும் நமக்கு வேணும். போன்ல பேசுறதெல்லாம் கர்த்தர் கேட்பாரா அப்படின்னாக்கா, அவருக்கு காது இருக்கு, அவர் கேட்கிறார். அதனால ஈயத்தை காய்ச்சி ஆண்டோட காதுல ஊத்த முடியுமா? ஓடி போய் பஞ்ச வச்சு காதை அடைக்க முடியுமா? அல்லது நீ கேளாதிரும் என்று நம்மால் சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை. அப்ப நாம் என்ன செய்யணும்? நாம் தான் ஜாக்கிரதையா இருக்கும். அவன் பேசும்போதே நான் கேட்பேன் என்று ஏசாயா 65:24 சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சோத்திரம் கடந்து மன்னிக்கணும், கடந்து சோத்திரம் நேற்று என்று நினைக்கிறேன், சோத்திரம் மன்னிக்கணும், போன வாரத்துல நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன்.
அங்கே ஒரு பழம்பெரும் ரொம்ப கால சிநேகமாக இருக்கிற ஒரு ஊழியக்காரர். அப்போ அவர்கிட்ட தனியா பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சு, ஒரு 5 நிமிஷம், ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் நேரம் கிடைச்சு, ரெண்டு பேசிட்டு. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரர் பார்த்ததுனால அந்த சர்க்கிள்ல இருக்கிற எல்லாரையும் நான் விசாரிச்சேன். இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்க, அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி வந்துட்டு இருந்தாரே வர்றாரா, அப்போ நம்ம இப்படி கேசட் வெளியிட்டமே, அது நான் எப்படி ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப போனா நான் அவரோட பேசுனது ஒரு 10 நிமிஷம். அந்த நேரத்துல திடீர் என் இருதயத்துல ஒரு மின்சாரத்தை வச்சு கரண்ட் பாத்துன மாதிரி ஒரு ஒரு சொத்துருவோம், ஒரு உணர்ச்சி வந்து என்னன்னா, அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரத்தை பார்த்து பேசிட்டு இருக்க பாருங்க. பேசிட்டு இருக்கும் போதே நான் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் சொல்லி, அந்த பிரதர் இப்ப இங்க வர்றாரா, உங்களோட நல்ல சப்போர்ட்டிவா இருக்காரா, சொத்துரும் உங்களோட அன்பின் ஐக்கியத்துல ஃபெலோஷிப்ல இருக்காங்களான்னு கேட்டேன். அதை கேட்டதுதான் பாருங்க, அடுத்த 2 நிமிஷத்துல இவரு அவரை பத்தி, நான் யாரை விசாரிச்சனோ அவரை பத்தி நெகட்டிவான காரியங்கள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சு சொல்லிட்டு கடைசியா அவரு தேவையில்ல நெகட்டிவானது பேசணும் இல்லாம அதுல கடைசி ஏன் நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தையே கொண்டாந்து அதுல நினைச்சிட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் விசாரித்த ஊழியக்காரங்க போயிருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செல்வரும் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஊழியக்காரத்தை எல்லாருமே சிநேகமா இருக்க முடியாது, இவரும் யார்ட்டையும் சிநேகமா இருக்க மாட்டாரு, ஆனா நானும் இவரும் ரொம்ப கால சிநேகமா இருக்கிறோம், இன்னும் ஐக்கியமா இருக்கிறோம், இது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில சொல்லி இருந்திருக்கேன். இப்போ நான் அவரை விசாரித்த உடனே அவரை பத்தி நிறைய நெகட்டிவ் சொல்லிட்டு, நீங்க கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பத்தி இப்படி சொன்னீங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சுருக்குன்னு ஆயிடுச்சு. அப்பதான் என் ஆவில உணர்த்தப்பட்டேன், நானும் அவரும் 10 நிமிஷம் தான் பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள ஒரு ஊழியக்காரனை குறித்து புரணி பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, ஒரு கோல் சொல்லுதல் உள்ள வந்துருச்சு. அவர் செய்த சில தவறுகளை, அங்க இல்லாத ஒரு ஊழியக்காரர் செய்த குற்றங்களை அவர் பாட்டு கடகடன்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாவே கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லுவேன், யாவில உடனே ஒரு மின்சாரம் என்னை தாக்கினதை போலது. அடுத்த நிமிடம் நான் பேச்ச மாத்தி அந்த போதகரை வேற பேச்சுக்கள் கொண்டு போய், அதுக்கப்புறம் நான் அந்த இடத்தை விட்டு கலைந்து எழுந்து அப்புறம் அந்த இடத்தை விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரை குறித்து இவர் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு நான் ரொம்ப கவனமா இருந்தேன். ஏன்னா அந்த ஏசாயா 65:24 ரொம்ப தெளிவா சொல்லுது, ஓ சோதர பேசும்போதே நான் கேட்பேன். எனக்கன்பான சகோதரி, அருமையான சகோதரனே, நீங்க ராத்திரியில நடுராத்திரியில யாரு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ராத்திரியில தான் ஆண்டவருக்கு காது ரொம்ப கேட்கும், அதை நல்லா மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு பகல்ல கேட்கிற காதை விட ராத்திரி காது நல்லா கேட்கும். இத நான் சொல்லல, மத்தேயு 6:6 சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் கொடுப்பார். அப்போ ஆண்டவருக்கு கண்ணு எங்க நல்லா தெரியுமா, அந்த ரங்கத்துலதான் ஆண்டவருக்கு கண்ணு நல்லா தெரியுது. நமக்கு லைட்டு போட்டா, வெளிச்சம் போட்டா சொத்துல கண்ணு தெரியும், அவருக்கு அந்த ரங்கத்துல தெரியுது. அதனால நீங்க ராத்திரி பேசினாலும் சரி, பகல்ல பேசினாலும் சரி, இல்ல போன்ல பேசினாலும் சரி, நேர்ல பேசினாலும் சரி, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே கர்த்தர் கேட்டுட்டு இருக்காருன்றதை மட்டும் மறந்துடாது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அங்கு ஒரு குழுவை பார்க்கிறோம். என்ன குழு? நல்ல சோத்திரம் அருமையான மோசே என்கிற ஒரு மெய்ப்பன் ஆகிய குழு, ஆரோன் என்கிற ஒரு ஆசாரியன், மிரியாம் என்கிறதான ஒரு பாடகி, இவங்க 3 பேரும் ஒரு டீமா அங்க இருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன, இதுல இந்த மிரியாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு தன்னுடைய தம்பி, ஒன்னும் சொல்ல போனா மோசைய காப்பாத்துனதே இந்த மிரியாம் தான்,
அந்த மோசையை கொண்டு போய் அரண்மனையில சேர்த்தது இந்த மிரியாம் தான். அப்ப அவளுக்கு மோசைக்கு மேல ஒரு தனி உரிமை இருக்கு. அவன் உரிமை எடுத்துக்கிறான். அவன் ஏன் தம்பி, அவன் அப்போஸ்தலனா இருக்கட்டும் அல்லது தேவனுடைய மனுஷனா இருக்கட்டும், கர்த்தருடைய கோலா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை. அவன் எனக்கு தம்பி, நான் காப்பாத்தின தம்பி. அவனுக்கு அரண்மனையில வீடு வாங்கி கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி தான் தம்பியாகிய மோசை மேல அவளுக்கு ஒரு அலாதி உரிமை. அந்த உரிமையினால என்ன பண்ணிட்டா, மோசை கல்யாணம் பண்ணினதை குறித்து முறுமுறுத்துட்டான். நீ ரொம்ப யோக்கியமா, நீ போய் சோத்திரம் வேற ஒரு ஸ்திரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, இந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிற, இன்னொரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிருக்கிற, இது பெரிய நியாயமா, இது பண்ணலாமா, நீ எல்லாம் ஊழியக்காரா சொல்லி பயங்கரம் பேசிவிட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும், மிரியாம் பேசிட்டு இருந்தத கூட இருக்கிற மூத்த அண்ணனாகிய ஆரோன் கேட்டாரோ இல்லையோ, மிரியாம் பேசிட்டு இருக்கிறத மோசே கேட்டுட்டு கோவப்பட்டாரோ இல்லையோ, மிரியாம் பேசிட்டு இருந்தது தேவன் கேட்டுட்டார். தேவன் கேட்டுட்டார், அவருக்கு கேட்டுச்சு. நான் தான் சொன்னேனே, நீங்க அவரு கேட்கலன்னு நினைக்கிறீங்க, அவருக்கு காது இருக்குங்க, அவரு கேட்பாருங்க. இப்ப அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துருச்சு? ஏன் தாசனாகிய மோசையை குறித்து நீ புரணி பேசலாமா? ஏன் தாசனாகிய மோசையை குறித்து நீ அவதூறு பரப்பலாமான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு மிரியா மேல ஒரு குஷ்டரோக வியாதியை கொடுத்துட்டாரு. இங்க சொல்லப்படுகிற அந்த குஷ்டரோகம் எதை குறிக்குது தெரியுமா? சில நினைக்கிறாங்க இந்த குஷ்டரோகம் அப்படின்னாக்கா அது ஒரு கொடிய வியாதி, அப்புறம் ஊருக்கு வெளியே ஒதுக்குறது, அது கை விரலெல்லாம் அந்து இத்து போயிருச்சு. அது ஒரு பக்கம் யாத்திரையாகவும் லேவியாராகத்தின்படி உண்மை. ஆனா என்னாகமத்தில் சொல்லப்படுற இந்த குஷ்டரோகம் எதை குறிக்குது தெரியுமா? இது தோல் வியாதியை குறிக்குது. தோல் வியாதி, திடீர்னு உடம்பெல்லாம் அரிப்பு, காரணமே இல்லாம எப்ப பார்த்தாலும் சொரிய வேண்டிய கட்டாயம், அப்புறம் தோல்ல ஒரே நமைச்சல், தலையில முடி கருப்பா இருக்கும், உடம்புல பாகத்துல இருக்கிற கால்ல இருக்கிற கையில இருக்கிற முடியெல்லாம் வெள்ளைய மாறும், அப்புறம் லைட்டா சொரிஞ்சாக்கா ஏதோ கம்பி வச்சு கீறின மாதிரி அப்படியே ரத்தம் கசியும். ஸ்தோத்திரம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எரிச்சல் இருக்கும். ஏன் இது நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் சில மாதம் கழிச்சு பார்த்தா தோல் வியாதி. இதெல்லாம் எதனால தெரியுமாங்க? சொல்றாங்க ஃபுட் அலர்ஜி, சாப்பாடு ஆகார ஒவ்வாமை அப்படின்றாங்க. இன்னும் சொல்றாங்க பூச்சிக்கடி அப்படின்றாங்க. நான் ஒரு ஊழியக்காரன், நான் சாப்பாட்டை வச்சு இங்க பேச முடியாது, பூச்சி புழுவை வச்சு நான் பேச முடியாது. நான் ஒரு ஊழியக்காரன், வேதத்தை வச்சுதான் பேசணும். அப்ப வேதத்தின்படி பார்த்தா இந்த மிரியாம் பேசிட்டு இருக்கிறத அப்படியே கத்தை கேட்டுட்டார். அந்த கேட்டதுனால ஆண்டவர் கோவம் வந்துச்சு. அதனால மிரியாமுடைய உடம்புல தோல்வியாதியை கொடுத்துட்டார். இன்னைக்கு ராத்திரியில இந்த செய்தியை கேட்கிற உங்களை பயமுறுத்துவதற்காக நான் அதை சொல்லல. பயமுறுத்துவதற்கு நான் பயமுறுத்துறது என் வேலையும் கிடையாது. ஆனா சத்தியம்தான். அவர் நான் பேசும்போதே கேட்கிற தேவன். அதனால உங்க பேச்சு சுருக்கமாவும் இருக்கணும், அது ரொம்ப கவனமாவும் இருக்கணும். நான் சொன்ன பாருங்க, ஒரு ஊழியக்காரர் 10 நிமிஷம் பேசுறேன், அதுல இன்னொரு ஊழியக்காரை பத்தி நல்லதுதான் கேட்டேன். அவர் வர்றாரா, நல்லா இருக்காரா, அன்னைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தீங்களா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்களா, சபைக்கு உதவியா இருக்காரு. உடனே எங்க புறங்கூறுதல் வந்துருச்சு, கோல் சொல்லுதல் வந்துருச்சு, குற்றச்சாட்டு வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. அதுல ஏன் ஆவிதான் பாதிக்கப்பட்டு அப்புறம் ஆண்டு மன்னிப்பு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும். 2 பயம் இருக்கட்டுங்க. ஒண்ணு, நான் பாத்ரூம்ல உட்காந்து பேசினாலும் தேவன் கேட்டுட்டு இருக்காரு. 2வது, நான் பேசுற பேச்சு தப்புன்றது உணரக்கூடிய உணர்வு எனக்கு இருக்குது.
இந்த ரெண்டு உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஒன்று, நான் தவறா பேசவே மாட்டேன், அக்கிரமத்தின் வார்த்தைகளை எடுக்கவே மாட்டேன், அந்த ஒரு தீர்மானம் வேணும். சரி, மீறியாச்சு, சந்தர்ப்பம் சூழ்நிலை, கூட இருக்கிறவங்க உங்களை சோத்திரம் புறங்கூர் வச்சுட்டாங்க, சோத்திரம் மற்றவங்களுக்கு தரக்குறவு சொல்ல வச்சுட்டாங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாவ உணர்வு வரணும். என் நாக்கு இன்னைக்கு பாவம் செஞ்சிருச்சு, இந்த நாக்க பரிசுத்த அக்கினி தழல் கொண்ட குரட்டினாலே ஆண்டவர் தொடணும். என் உதடு சோத்திரம் பாவத்தை உண்டாக்கிடுச்சு, இனி என் உதட்டுக்கு நான் காவல் வைப்பேன், எந்த விதத்திலும் இனி தவறா பேசுறது இடம் கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு உணர்வு உடனே உங்களுக்கு வேணும். அந்த அறிக்கையிடுதல் உங்களுக்கு வேணும். பேசுறது நல்லதை பேசுங்க, நன்மையானதை பேசுங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடியதை பேசுங்க. நீங்க செய்யற காரியம் மற்றவர்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலோசனைக்குரியதை பேசுங்க. வேதத்தை குறித்து பேசுங்க, வசனத்தை குறித்து பேசுங்க. இல்லாட்டு தேசத்தில் நடக்கிற தீமைகளை பேசாதீங்க, தேசத்தில் நடக்கிறது நன்மையை பேசுங்க. இதெல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சாலே நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்றும் தேவனுடைய புத்திரி என்றும் அழைக்கப்பட ஆரம்பித்து விடுவீர். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாம் பேசும்போதே தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். சோத்திரம், அந்த ஹால்ல உட்காந்து பேசினாலும், ரூம்ல உட்காந்து பேசினாலும், போன் மூலமா பேசினாலும், அல்லது ஜெப வீட்டுல உட்காந்து பேசினாலும், எல்லாத்தையும் தேவன் கேட்டுட்டு இருக்கார். சோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 5 வார்த்தைகள் நல்லது அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம பேசுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த மொத்த வார்த்தையே எவ்வளவுதான் தெரியுமா? வெறும் 5 வார்த்தைகள் தான். 5 வார்த்தை பேசினாலே போதும். வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 14:19. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும், அதாவது 10,000 என்றால் 10,000, நான் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். மற்றவர்களை உணர்த்தும்படி. என்ன ஒரு கூர்மையான வார்த்தை பாருங்க. ஒரு ஈட்டி கூர் நம்மளை குத்துற மாதிரி வார்த்தை. நம்ம பேசினாலே அது மற்றவங்களுக்கு உணர்த்துதலை கொடுக்கணுமா? ஐயோ மகனே நீ இப்படி இருக்கியே, மகளே இதை செய்யலையே. நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாவ உணர்வு வரணும். இவங்களை போல நம்ம இல்லையே சிந்தை வரணும். இல்ல இவங்களை பார்த்த உடனேதான் ஞாபகம் வருது, ஐயோ நான் பண்ண பொருத்தனை மறந்துட்டேங்கிற அந்த நினைவு வரணும். இப்படி நம்முடைய பேச்சு ஒன்று மற்றவர்களை உணர்த்தக்கூடியதா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இப்படி உணர்த்தக்கூடிய வார்த்தையை ஒருத்தர்கிட்ட பேசினார். ஒருத்தன் வழிய கேட்டான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அவன் நினைச்சான், ஏன்பா நீ கண்ட கேள்வி கேட்கிற, அவ்வளவுதானே, அப்படியே எனக்கு பின்னாடி வா, நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் உனக்கு ஊழியம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் உணர்ற மாதிரி பேசிவிட்டாரு. என்ன பேசிட்டாரு, நீ போய் உனக்கு இருக்கிற சொத்து பத்து சொந்த பந்தம் வீடு வாசி ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து அந்த தரித்திரர் கொடுத்துட்டு உன் சிலுவையை எடுத்துட்டு எனக்கு பின்னாடி வா, எல்லாம் வித்து கொடுத்துட்டு சிலுவை எடுத்துட்டு எனக்கு பின்னாடி வா அப்படின்னாரு. இது அந்த மனுஷனை என்ன ஆக்கிடுச்சு, உணர்த்திருச்சு.
அவன் திரளான ஆசி உள்ளவனா இருக்கிறதுனால பைபிள் சொல்ல துக்கத்தோடு போயிட்டான். இங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. இயேசு கிட்ட வந்து பேசின ஒரு மனுஷன் சந்தோஷமா போகல, அவன் துக்கத்தோடு போனான். இப்ப இது சரியா தப்பா? ஆனா நம்ம கிட்ட பேசுற ஆட்களை பாருங்க, நம்மகிட்ட பேசிட்டு போனாக்கா சோத்துறோம், சந்தோஷமா போறாங்க, சிரிச்சுக்கிட்டே போறாங்க. கர்த்தர் நல்லவன். ஏன்னாக்கா நாம் உணர்த்தக்கூடிய அளவுக்கு பேசுறது கிடையாது, உணர்வடையக்கூடிய அளவுக்கு நாம் பேசுறதே கிடையாது. வாசிக்கிறேன், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க்கு 10:22. அவன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோட போயிட்டான். இயேசு கிட்ட பேசின மனுஷன் திருப்தியா போகல, இயேசுவின் வார்த்தையை கேட்ட மனுஷன் சந்தோஷமா போகல. அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. ஒண்ணு மனம் மடிஞ்சிருச்சு, ரெண்டாவது துக்கம் வந்துருச்சு. இந்த மாதிரி என்னைக்காவது உங்க வார்த்தை மற்றவங்களை உணர்த்தி இருக்குதா? நீ விட வேண்டியது இன்னும் விடல, நீ சுத்தமாக வேண்டிய அளவுக்கு சுத்தமாகல, இன்னும் தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யல, ராஜ்யத்துக்கு போறதுக்கு இன்னும் காலுக்கு பாதரட்சையை தரிக்கல, சத்துருவை எதிர்க்கிறதுக்கு நீ இன்னும் கையில பட்டயத்தை எடுக்கல, பலவீனம் வரும்போது புல்லாங்கன் வரும்போது தாங்குவதற்கு நீ மார்க்கவசத்தை அணியல, அதனால நீ பாதரட்சையை தொடுத்துக்க, சுத்திர கையில பட்டயத்தை எடுத்துக்க, மார்பில மார்க்கவசத்தை போட்டுக்க. இப்படி உணர்த்தக்கூடிய அளவுக்கு என்னைக்காவது பேசியிருக்கீங்களா பிரதர்? இன்னைக்கு இப்படி உணர்த்தக்கூடிய அளவுக்கு என்னைக்காவது பேசியிருக்கீங்களா சிஸ்டர்? இயேசு கிட்ட வந்து பேசின மனுஷன் மனம் உடைஞ்சு போனான், துக்கத்தோடு போனான். ஆனா இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவர் கூப்பிட்டு, எப்பா ஏன் வந்துட்டு மனம் உடைஞ்சு போற, போகும்போதே துக்கத்தோட போறியே, போகாத அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. மனம் உடைந்தவனையும் துக்கத்தோடு போனவனையும் பார்த்து மீண்டும் அழைத்து அவனுக்கு மேற்பூத்தாய் காயத்தை கட்டாமல் மனம் உடைந்தால் உடையட்டும் என்று விட்டுவிட்டார், துக்கப்பட்டால் துக்கப்படட்டும் என்று விட்டுவிட்டார். ஏன்னாக்கா இதுதான் இயேசு. அவர் சொத்து பேசும்போது கேட்கிற தேவன், அது மாத்திரமல்ல உணர்த்தும்படி பேசுகிற தேவன். அதுதான் அங்க சத்தியம், இதுதான் வெளிப்பாடு, உணர்த்தும்படி. அந்த உணர்வு, இந்த மனுஷன் ஆசி உள்ளவனா இருக்கிறது போயிட்டான். இயேசுவோட பிரசங்கத்தை கேட்டதுல ஒரு தாய், எனக்கு பைபிள்ல பிடிச்ச தாய் அந்த அம்மா. அங்க ஒரு அம்மா, இப்ப இயேசு பேசிட்டு இருக்காரு, மனதிரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இதோ சோத்திரம் எக்கால சத்தம் கேட்க போகிறது அப்படின்னு நிறைய இயேசு பேசிட்டே இருக்காரு. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு அம்மாவுக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அவளுக்கு என்ன உணர்த்தப்பட்டுச்சு? இயேசு பேசுறத கேட்டு உணர்த்தப்பட்ட உடனே அவ இயேசுவோட பிரசங்கத்தை விட்டுட்டு நேர வீட்டுக்கு ஓடிட்டான். ஓட்டமா ஓடி போய் அவன் 2 பிள்ளைங்க 2 பேரையும் வலது கையில ஒருத்தனையும் இடது கையில ஒருத்தனையும் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு வந்து தர இழுத்துட்டு வந்து இயேசுவின் பக்கத்துல நிப்பாட்டி, இப்ப அவ சொல்றான், இயேசுவே நீ பரலோகத்துக்கு வரும்போது இந்த 2 பிள்ளைகளும் ஒருத்தவங்களுடைய வலது பார்சத்திலும் ஒருத்தவங்களுடைய இடது பார்சத்திலும் இருக்கணும். என்ன ஒரு அந்த தாயுடைய இயக்கம் பாருங்க, அவங்களுடைய உணர்த்துதல் பாருங்க. அந்த அம்மாவுடைய உணர்த்துதல், இயேசுவின் பேச்சு அந்த அம்மாவுக்கு பரலோகத்தையே கொடுத்துருச்சு. இயேசுவின் பேச்சு அந்த அம்மாவுடைய பிள்ளைகளையும் பரலோகத்துக்கு கொண்டு வரணும்ன்ற எண்ணத்தை கொடுத்துருச்சு. இதைத்தான் நான் சொல்றேன், விசுவாச தேவ பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, நீங்க பேசும்போது மற்றவர்கள் உணர்த்தப்படும்படி பேசுங்க. அந்த உணர்த்துதல்
ஒன்று அவன் மனம் உடைஞ்சி துக்கத்தோடு போகணும், அதுவும் தேவ சித்தம் தான். இல்ல உங்க பேச்சு உணர்த்துதல் உண்டாக்கி அவங்கள பரலோகத்தை குறித்த நோக்கத்தை கொண்டு வர வைக்கணும். ஒருத்தனும் உங்கள்கிட்ட துக்கமாவும் போறதில்லை, உங்கள்கிட்ட பேசிட்டு பரலோகத்தை குறித்து சொல்லாமலும் சொல்றதும் இல்லைன்னாக்கா உங்க பேச்சு வீண், உங்க வார்த்தை வீண். குண்டி தட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி சொன்னதையே சொல்றீங்க. சோத்திரம் ஓட்டைக்குள்ள நந்து நுழைஞ்ச மாதிரி சோத்திரம் அங்கேயே கடமுடன் உருட்டுறீங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை. ஒண்ணு உங்க பேச்சு அது சோத்திரம் உணர்த்துறதா இருக்கணும், மனதை உடைக்கணும், துக்கத்தை உண்டாக்கணும். இல்லையா அவங்களுக்கு பரலோகத்தை குறித்த, பரலோகத்துல அடையிறத குறித்த, நான் மட்டும் பரலோகம் போனா பத்தாவது என் பொண்டாட்டியும் வரணும், என் புருஷனும் வரணும், என் பிள்ளையும் வரணுன்ற எண்ணத்தை உண்டாக்கும். அதுதான் அந்த பேச்சு. இப்ப மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவன், 10,000 வார்த்தைகளை விட 5 வார்த்தைகள், அந்த 1 கொரிந்தியர் 14:19 சொல்லுகிறது, மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். நம்ம இயேசுவின் வல்லமை ஊழியம் இரவுக்கிற ஜெபத்தை குறித்து நிறைய பேருக்கு ஒரு மனஸ்தாபம் உண்டு. நிறைய பேருக்கு என் பிரசங்கத்தை குறித்து பெரிய குறையும் குற்றமும் உண்டு. அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லல, ஆனா எனக்கு நல்லா தெரியும் என்ன என் பிரசங்கத்தை குறித்து ஜனங்களுக்கு என்ன மனஸ்தாபம் இல்லாட்டி என்ன குற்றம் அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்க, இவரு பிரசங்கத்துல அந்த ஒரு மாதிரி அந்த உதாரணமெல்லாம் சொல்றது கிடையாது, வசனத்தை மட்டும் பேசுறாரு, இவரு அதையும் இதையும் அப்படி ஒரு மாதிரி கலப்பு போற மாதிரி பேசுறது இல்ல, அப்படி எப்ப பார்த்தாலும் சோத்திரம் முள்ளெடுத்து குத்துற மாதிரியே சோத்திரம் கடிந்துகிட்டே பேசுறாரு, அதனாலதான் இங்க கூட்டம் வர்றது கிடையாது, அதனாலதான் நிறைய பேரு கலந்துக்கிறது கிடையாது. இது அவங்கவுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நீங்க எங்கேயோ இருந்து பேசுறீங்க சிஸ்டர், அது இங்க விருதுநகர் பக்கத்துல ஒரு மூலையில் இருக்கிற எனக்கு கத்த சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், நீங்க என்னைய குறித்து என்ன பேசுறாலும் பரவாயில்ல, இன்னும் நீங்கள் மோசமா பேசினாலும் பரவாயில்ல, தரக்குறைவா பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு அதை குறித்து கவலையே கிடையாது. என்னுடைய நோக்கம் நான் பேசுறது சத்தியமா இருக்கணும், அது தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். இதுல ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிற கர்த்தர் கிருபையினால, பல நாட்கள்ல நான் அதிகாலை போராட்ட ஜெபத்துக்கும் சரி, சில நேரம் இரவுக்கு ஜெபத்திலும் சரி வந்துட்டு செய்தி கொடுப்பேன். செய்தி கொடுத்துட்டு ஹேலக்கலியம்மா கூப்பிட்டு சொல்லுவேன், இன்னைக்கு பிரசங்கத்தை எக்காரணம் கொண்டும் யூடியூப்ல போடக்கூடாது, வாட்ஸ்அப்லையும் போடக்கூடாது, லிங்க்கும் போடக்கூடாது. அப்ப அவங்க கேட்பான், ஐயா ஏன் இப்படி சொல்லுங்க, எதுலையும் ஏன் போட வேண்டாம்? அப்ப நான் சொல்லுவேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அசதியா இருந்துச்சு, ஏதோ உளர்ற மாதிரி இருந்துச்சு, சில வார்த்தை ஏதோ மாறி மாறி வர்ற மாதிரி இருந்துச்சு, அது சரியா இருந்துச்சு தெரியல. இது கர்த்தருடைய வார்த்தை, நான் தெளிவா பண்ணியிருக்கணும், என் பலவீனத்து நிமித்தம் அங்க வார்த்தை குளறி இருக்கு, அதனால அந்த சோத்திர பலவீனத்தோட பிரசங்கம் பண்ணதுனால அதை நீங்க யூடியூப்ல போடாதீங்க, சோத்திரம் குரூப்ல போடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைன்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையில எப்போதும் எனக்கு ஒரு பயம் உண்டு, எந்த நேரத்திலும் ஒரு பயம் உண்டு. அதனாலதான் சொல்றேன், கருத்தோடு கூடிய 5 வார்த்தைகளை பேசு. நமக்கு ஆண்டவர் பேசுறதுக்கு கொடுத்த வார்த்தையின் அளவே 5 வார்த்தைகள் தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவன், அந்த 5 வார்த்தைகள் அது ரொம்ப 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 முக்கியம். இந்த 5 வார்த்தைகள் இருக்கும் பத்தியலா, இந்த 5 வார்த்தைகள் என்னென்ன வார்த்தை? 5 வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுவது.
அந்த 5 வார்த்தை என்ன வார்த்தை? ஒன்று, ஆதியில் இருந்த சிருஷ்டிப்பின் வார்த்தை. அதுதான் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார். 2வது வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தரிடத்திலிருந்து பிறக்கிற வார்த்தை. 3வது வார்த்தை சத்திய வேத வசனத்தின் வார்த்தை. கர்த்தரளவே இந்த வசனம் தான் இன்னைக்கு நிறைய பேரை ரட்சிக்குது. இந்த வசனம் தான் நிறைய பேரை மனம் திரும்ப வைக்குது. இந்த வசனம் தான் நிறைய பேரை சத்தியத்துல நிறுத்துது. அப்ப முதல் வார்த்தை ஆதி வார்த்தை, அது சிருஷ்டிப்பை, இந்த உலகத்தை சிருஷ்டித்தது, மனுஷனை. 2வது வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அவர் பரலோகத்துல இருந்து நியமங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் பிரமாணங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அது 2வது வார்த்தை. 3வது வார்த்தை கர்த்தருடைய வேதம் என்கிற வசனமாகிய வார்த்தை. இதுதான் இன்னைக்கு நிறைய பேரை ரட்சிக்குது, மனம் திரும்ப வைக்குது. 4வது வார்த்தை என்னன்னா, அதுதான் மனுஷ வார்த்தை. பூமியில் இருக்கிற மனிதனும் மனுஷியுமாகி நாம் பேசுற வார்த்தை. நமக்கு வார்த்தை இருந்தாதானே ஜெபம் பண்ண முடியும். வார்த்தை இருந்தாதானே வேண்டுதலை தெரிவிக்க முடியும். வார்த்தை இருந்தாதானே விண்ணப்பம் பண்ண முடியும். அப்ப நமக்கு வார்த்தை தேவை. நம்ம வாயில வார்த்தை வரணும். அப்போ அது மனுஷனுடைய வார்த்தை, மனுஷியின் வார்த்தை. இதை நாம் வார்த்தையை சொல்ல, வார்த்தையை பயன்படுத்த அதை கத்துக்கிட்டோம். இது 4வது வார்த்தை. 5வது வார்த்தை இருக்கணும். அது என்னன்னாக்கா, அதுதான் பரலோக வார்த்தை. அங்கேயும் நமக்கு வார்த்தை இருக்குது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தே பரிசுத்தே பரிசுத்த, அது ஒரு வார்த்தை. ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், அது ஒரு வார்த்தை. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை வந்து பிரவேசியுங்கள், அது ஒரு வார்த்தை. அப்ப பரலோகத்துல ஒரு வார்த்தை உண்டு, வேணும். இது தாங்க, இந்த அடிப்படையில தான் நம்ம பேச்சு இருக்கணும். ஒன்று, தேவனுடைய சிருஷ்டிப்பை போல நம்முடைய பேச்சு எதையாகலும் உருவாக்க வேண்டும், சிருஷ்டிக்க வேண்டும். 2வது, அது கர்த்தருடைய வார்த்தையாய், தேவனால் அருளப்பட்ட வெளிப்பாட்டின் வார்த்தையாய் இருக்க வேண்டும். 3வது, சத்திய வசனத்தின் வார்த்தையா இருக்கணும். வசனத்தை கொண்டுதான் பேசணும். 4வது, நம்முடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை, அது சுருக்கமான வார்த்தை. அதை வச்சு துதிக்கணும், ஜெபிக்கணும், விண்ணப்பம் வரும். 5வது வார்த்தை, நாம் பரலோகத்திலே போயும் அந்த பரலோக வார்த்தையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப புரியுதா? 10,000 அப்படின்னு ஆண்டு எழுதிட்டார். 10,000 10,000 எழுதிட்டு கீழே வெறும் 5 மட்டும் போறார். இந்த 5 10,000க்குள்ள போகுமா என்பது எல்லாருக்கும் தெரியும், ஈஸியா போயிடும். ஆனா ஆண்டவர் போடுற கணக்கு என்னன்னா, 10,000 5க்கு உள்ள போகணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கணக்கு போடும்போது 10,000க்குள்ள 5 போறது ரொம்ப ஈஸி. 10,000த்துல 5 போனாலே 9,995 ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் அதை சொல்லல, இந்த 5க்குள்ள 10,000 போகணும். அப்ப என்ன அர்த்தம்? 10,000த்துல 9,995 வார்த்தையை நீ குறைச்சிட்டு 5 வார்த்தையை பேசணும். அந்த 5 இந்த 5 பிரமாணத்தின்படி இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ், இந்த ஒரு மேக்ஸ், இந்த ஒரு கணக்கு நமக்கு தெரியும். ஏன்னா நாம் பேசும்போதே அவர் கேட்கிறார். இனிமே ரொம்ப கோபப்படாதீங்க சகோதரி.
இனிமே ரொம்ப எரிச்சல் அடையாதீங்க சகோதரா. நீங்க புருஷன்ற ஆணவத்தை மனைவி மேல காட்டுன்னு பார்க்காதீங்க. தாயின்ற அதிகாரத்தை பிள்ளை மேல காட்டுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கு நடுவுல தேவன் நின்றுட்டு இருக்கார். உங்களுக்கும் உங்க கணவன் மனைவிக்கு இடையில கர்த்தர் நின்றுட்டு இருக்கார். 5க்குள்ள 10,000 போகணும். அந்த அளவுக்கு 10,000 தட்டு 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 தட்டணும். சுருக்கு 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 சுருக்குன்னு சுருக்கணும். அதை கொண்டு அப்படியே 5க்குள்ள திணிக்கணும். வெளியில பார்த்தாக்கா எனக்கு 10,000 இருக்குன்றது தெரியக்கூடாது. என்கிட்ட ஆண்டு கொடுத்தது 5 இருக்குது. 5 மடங்கு இருக்குது. கர்த்தர் நல்லவே. இந்த 5 என்பது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் 50 காயங்களை குறிக்கும். தலையிலே முள்முடி 1, கைகளில் ஆணிகள் 2, கால்களில் ஆணிகள் 3, விழாவிலே சாட்டையடி 4, சூத்திரம் ஈட்டினால் குத்தப்பட்டது 5. 50 காயங்கள். இந்த 5 வார்த்தையை வச்சுதான் ஆண்டவர் 5 ஊழியத்தை உருவாக்கணும். 1 அப்போஸ்தல ஊழியம், 2வது தீர்க்க தரிசன ஊழியம், 3வது சுவிசேஷ ஊழியம், 4வது சோதரம் போதிக்கிற மெய்ப்பனின் ஊழியம், 5வது போதிக்கிற ஊழியம். 5க்குள்ள பாருங்க இவ்வளவு பெரிய ஊழியங்களையே உருவாக்கிட்டார். ஆனா நம்ம ஆட்களுக்கு வாய் பத்தல, வார்த்தை பத்தல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நல்லது. 2வது, நான் பேசும்போதே நீ கேட்கிறவர் என்று ஏசாயா 65:24 கொண்டு என்னை எச்சரித்தீர். இனி நான் வார்த்தையை அளப்புகிறவனாய் அல்ல, இனி சொற்களை கொட்டுகிறவளாய் அல்ல, உமக்கு பயந்து பேச உதவிற்று, உமக்கு பயந்து வார்த்தைகளை பயன்படுத்த உதவிற்று. 5ஆம் எண்ணை கொண்டு போய் 10,000க்குள் நான் ஒழித்து வைப்பதை விட 10,000 என்கிற பெரிய எண்ணை கொண்டு வந்து 5க்குள் ஒழித்து வைக்கிற அந்த பரம ரகசியத்தை எனக்கு கற்றுத்தாங்க. அந்த பெரிய ஒரு கிருபை எனக்கு சொல்லித்தாங்க. ஆண்டவரே சோதரம், நான் 10,000 வார்த்தைகள் பேசுவதை விட என் கருத்தோடு கூடிய 5 வார்த்தைகளை பேசுவதே எனக்கு அதிக பிரயோஜனமாயிருக்கும் என்று சொன்னேன். பிரயோஜனமானதை பேசுவது வெற்றி. உம்மிடத்தில் வந்தவன் மனம் அடிந்தும் துக்கத்தோடு போனான். உம்மிடத்தில் வந்தவன் பரலோக தரிசனமும் பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணமும் உள்ளவனாய் மாறிவிட்டான். இப்படி ஆண்டவரே, இனி நான் கருத்துள்ளவனாய் பேச, கருத்துள்ளவளாய் பேச எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யாரையும் நான் குறை சொல்லாதவனாய் என்னை காத்துக்கொள். யாரையும் இழிவாய் பேசாதவளாய் என் வாய்க்கு ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டையே போடுங்க ஆண்டவரே. அது திண்டுக்கல் பூட்டா இருந்தாலும் சரி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பாபிலோனுடைய கதவா இருந்தாலும் சரி, என் வாய்க்கு ஒரு கதவை போடுங்க, ஒரு பூட்டை போடுங்க. அது பாபிலோனின் கதவை போல கிட்டத்தட்ட 9 அடி உயரமா இருந்தாலும் சரி, அந்த திண்டுக்கல் பூட்டை போல கிட்டத்தட்ட நல்ல இரும்புனால இருந்தாலும் சரி, இனி நான் 5 வார்த்தைகளை பேசுகிறேன். அந்த தேவ மனுஷனா என்னை மாற்று, தேவ மனுஷியா என்னை மாற்று. இந்த உணர்வுள்ள செய்திக்காக நன்றி ஆண்டவரே என்று எல்லாரும் கண்களை மூடி ஆவில் நிறைந்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாபா 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 கட la ga da 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 ga da ga du ra ga la da la ba la ga da 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 ga ra ga da da la ba la da ra ga la ga da ga tu ra ba la tu ra ga da ga tu ria ga da ga tu ra ba. ஆண்டவரே, நான் மறு உத்தரவு கொடுப்பேன் சொல்ற ஐயா.
கர்மேல் பர்வதத்திலே வேலைக்காரனுக்கு மறு உத்தரவு கொடுத்து, எலியாவுக்கு மறு உத்தரவு கொடுத்து, ராஜாவுக்கு மறு உத்தரவு கொடுத்து, எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. ஓ, பேசும்போதே கேட்பேன் என்று சொன்னீரே, மிரியாம் பேசினதை கேட்டீரையா. ஓ, அது பெரிய தண்டனையை கொடுத்ததையா. இயேசுவாகி நீர் பேசினதை பிதா கேட்டாரே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாரும். சொத்துறோம் 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 ஐயா. ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் ஒரு சின்ன அன்பின் வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். இன்றைக்கு இரவு, இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்திலே கர்த்தர் பேசின இந்த செய்தியை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, மற்றவர்களை கேட்க சொல்லுங்க. இனிமேலாகிலும் உங்களுடைய உதடுகளும், உங்களுடைய நாக்கும், உங்களுடைய வார்த்தைகளும் அது 5 வார்த்தைக்குட்பட்ட தேவனுக்கு பிரியமானதாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரம் ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கொண்டு நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்றும் பேசும்போதே நான் கேட்பேன் என்றும் கர்த்தர் சொன்னேன். வசனங்களுக்காக நன்றி. எந்த அளவுக்கு நாங்கள் வார்த்தைகளை சுருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள் ஆண்டவரே வார்த்தைகளை சிறுத்து பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு எச்சரித்ததற்காக சொல்றேன். ஆலோசனை சொல்லிக் கொடுத்ததற்காக சொல்றேன். இன்னைக்கு இரவுக்கு ஜெபத்துக்கு வந்த எல்லா குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கட்டும், மகிமையும் பூரிப்புமாய் தலைத்திருக்கட்டும். அதிலும் விசேஷமாய் இரவுக்கு ஜெபத்தின் இந்த கர்த்தர் பேசுற இந்த தேவ பயமுள்ள செய்திய ரொம்ப கவனமா கேட்டது யாரோ அவங்க உண்மைக்கு தக்க பலன் இன்று முதல் அவர்கள் வீட்டை நிரப்பட்டும். உண்மைக்கு தக்க பலன் இவர்கள் இருதயத்தை, இவர்கள் தலையை நிரப்பட்டும். நல்ல நித்திரைத்தார் அதிகாலை போராட்ட ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு அபிஷேகத்தையும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.